வாகினி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டுருக்கேன். அப்போ ஆக்டிவாக இருந்த நேரம் அதில் ஒரு ஃப்ளோரில் ஒரு சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. கூலிக்காரன் நினைக்கிறேன். இந்த பச்சை கூறி தப்பா இந்த அந்த சாங் எடுக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச மியூசிக் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹீரோ வருதானே, அவர் அங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு போனால் பயங்கர க்ரௌடு உள்ள யாரோ நிற்கிறாங்க. நான் பார்த்துட்டே போகிறேன். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. காரணம் அவர் ஒரு கோல்டு கலரில் மேக்கப் தெரியல. இப்படியே பார்த்துட்டே போகிறேன். படுகொடை அப்படி சத்தம். திரும்பி பார்த்தவர் அவர் அங்கேருந்து வர இங்கேருந்து நான் யாரை கூப்பிட்டாருன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறேன். கைப்பற்றி வந்தேன். என்ன படம் எப்படி இருக்கேன் அப்படின்னாரு. நான் சும்மா தான் இருக்கேன் சார். படலையோ அப்படின்னாரு. கேட்டுக்கு இது ஃப்ளோருக்கு வெளில வந்துட்டோம். சொன்ன வார்த்தை, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் உங்களை எங்கேயா சேர்த்து விட்றேன், நீ சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு ரிக்வஸ்ட்டு மாதிரி எனக்கு அப்படியே சார் அப்படின்னேன். சேர்த்துக்கு வரக்கூடாது என்னாரு. கட் பண்ண 2வது நாள் பாண்டி பஜாரில் நான் நின்றுட்டு இருக்கேன். சுப்பையா இல்லை எஸ்கே சுப்பையா, அவர் ஓடி வர்றாரு என்னை பார்த்து. வந்துடுறேன் சார் இங்கே வாங்க உங்களை அப்போ கேப்டன் பேர்லாம் கிடையாது. அண்ணன் வந்து முருகாலயா ஸ்டுடியோவில் இருக்காரு, அங்கே வர சொன்னார். விரைமங்க போலீஸ் இந்த மாதிரி ஸ்டுடியோ வந்துச்சு இல்லை, அந்த ஸ்டுடியோக்கு வர சொன்னார். நான் இங்கேருந்து கிளம்பி போனால் உள்ளத்தில் ஒரு ஷூட்டிங் இருக்குது, மணிவன் சார் படம். நான் போனேன். வாங்க உங்களை தான் தேடி உட்கார சொல்லிவிட்டு மணிவன் சார்ட்டு கூப்பிட்டு, சரியான டேலண்ட்டு, இதில் ஒர்க் பண்ணார், என்னோட நல்லா ஒர்க் பண்ணார், இது நீங்கள் வச்சுக்கங்கன்னாரு. வச்சுக்கிறேன், நாளைக்கு எம்என் ராஜா எடிட்டிங் ரூம் வந்திருக்கேன்னாரு. நான் வந்தேன். வந்து சேர்ந்தப்போ இங்கே எனக்கு நண்பர் ஒருத்தர் கலைமணி சார்கிட்ட சொல்லிவிட்டு நான் வச்சுட்டு பார்க்க சொன்னார். இப்போ பாங்கூர் ஹோட்டல் தான். அங்கே அவர் பார்த்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். கலைமணி சார்ட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணோம்னா தெற்கத்தி கல்லன் அவரே ஹீரோ. யாரு அங்கே சேர சொன்னாரோ ஒரு மனிதனுடைய பக்குவத்தை பாருங்கள். அவர் எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு, அவர் சேர்த்துக்கிறேன்ட்டாரு. நான் நடுவில் வந்து வேறு இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே அவர் வர்றாரு. ஷூட்டிங் ஸ்பாட் என்னை பார்த்தோன்னே, என்ன மணி சொன்னாரா, என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனைனாரு. இல்லை சார் நான் இங்கே சேர்ந்துட்டேனே. அடடா, நல்ல முடிவு, அருமையான மனுஷன், தங்கமான மனுஷன், இங்கே இருங்க அப்படி. அந்த படத்தில் இணை தயாரிப்பு ஒருத்தர் கூப்பிட்டு, சமஸ்தார் இவர் வந்து என் ஆள் அப்படின்னாரு. நம்ம சாதாரண ஒரு சராசரி மனுஷன் நம்ம ஹெல்ப் பண்ண, அதை விட்டு நான் ஒன்று நம்பி சொன்னேன். அவர் என்ன நினைப்பாரு, நீ பாட்டு கொடுத்து நினச்சது பண்ணிட்டு என்ன சொல்ல வேண்டாமா, நீ எவ்வளோ ஒரு சராசரி குணம் இருக்கு இல்லையா, கோவம் வரும் இல்லையா, அப்படியே அருமையாக முடிவு எடுத்தேன்னா பாருங்க. இதெல்லாம் யாராலையுமே முடியாது.